மார்க்கம் கல்வி தேவையில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டு வராதிங்க. மார்க்க கல்வியோட சிறப்பு அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அதுதான் நம்மளை மறுமை கொண்டு போகுது. அது மிகப்பெரியது. அதுக்கு நம்ம ஒரு தனி பயான் வைக்கணும். I have studied all religions. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். இல்லாத கல்வி ஒரு மனிதனுக்கு பயனற்ற கல்வி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு மார்க்க அறிவு மட்டுமே எனக்கு இருக்குது, மற்ற உலக படிப்பு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற எத்தனையோ ஆலிம்கள் மார்க்கத்தை விற்கிற நிலைமைக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, அவங்களால படித்து முன்னுக்கு வர முடியல. அவங்க பள்ளிவாசலில் 10,000க்கும் 15,000க்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கிராமங்களில் 7,000க்கெல்லாம் கூட கொடுக்குறாங்க. இதை வச்சு அவங்க எப்படி பொழப்பு நடத்துவாங்கன்னே தெரியல. இப்போ அவங்களுக்கு உலக அறிவு உலக கல்வியும் இருந்துச்சுன்னா 5 வேளை தொலை வைக்கிறாரு, இமாம் இருக்கார் பள்ளிவாசலில், அவர் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்குறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அவர் என்ன பண்ணலாம், டியூஷன் எடுக்கலாம். ஏன் காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு லோவர் டைம் வர வரைக்கும் ஒரு ஸ்கூலில் அவர் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம பள்ளிவாசலுடைய வேலைகளை பார்க்கலாம், இல்லை டியூஷன் எடுக்கலாம். அவருக்கு சம்பளத்தை நம்ம ஒரு 30,000 40,000 கொடுக்குறோம். அவங்களும் மனுஷங்க தானே, நம்ம அவங்கள எங்கேயாவது மதிக்கிறோமா? மார்க்கத்தை மட்டும் கற்றுக்கிட்டு இருக்கவனுக்கு நம்மளே மதிப்பு கொடுக்கறது கிடையாது. அப்புறம் மார்க்கத்தை மட்டும்தான் கற்றுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த உலக கல்வி இருந்தால் அவருக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு விஷயம் இருக்கும்ல. அப்போ அவர் மார்க்கத்தில் பலமாக இருப்பார்ல. அவருடைய கற்று வச்ச அந்த கல்வி அவர் விற்க மாட்டார்ல. தாயத்து போடுறதுக்கும் தர்கா போடுறதுக்கும் பாத்தியா ஓதுறதுக்கும் அவர் கொண்டு போய் விற்க மாட்டார்ல. எதனால அப்படி அடமானம் வைக்கிறாங்க? அந்த சக்தி, அவங்க இந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிற ஒரு சக்தி அவங்களுக்கு இல்லாமல் போகுது. அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம படிக்கணுங்க, படித்து பெரிய ஆள் ஆகணும். உண்மையாலுமே நம்மளுடைய சமுதாயத்தில் அதாவது எத்தனை டாக்டரு, எத்தனை வக்கீல், எத்தனை IAS IPS கமிஷனர் எத்தனை பேர் இருக்காங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரொம்ப பின்தங்கிய சமுதாயம். மற்ற சமுதாயத்தில் தவறு பண்ணிட்டு இப்போ ஒரு ஃபாதரியார் வந்து பெண் விஷயத்தில் மாட்டிட்டு அவங்களுக்கு இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் படிப்பு, அவங்களும் சிறுபான்மை மக்கள் தான், ஆனால் படிப்பறிவில் முன்னுக்கு இருக்கிற மக்கள். அவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, தப்பு பண்ணிட்டு உள்ளே போய் கூட அந்த தவறை தன்னுடைய படிப்புனால இது பண்ணுறாங்க. எழுதின தீர்ப்பை மாற்றி எழுதுறாரு ஜட்ஜு. இப்போ அவங்கள பற்றி நம்ம அந்த பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. எழுதின தீர்ப்பை மாற்றி எழுதுறாரு. ஏன்? அவங்க சமுதாயத்தில் இருக்க அந்த படிப்புடைய ஆதிக்கம். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் தவறே செய்யாமல் எத்தனை பேரை பொய் வழக்கு போட்டு உள்ளுக்குள்ளே வச்சுருக்குறாங்க. நம்மளால் ஏதாவது செய்ய முடியுதா? ஏன்னா படிப்பு இல்லை, அதிகாரம் இல்லை. இப்போ நம்ம சொல்கிறோம் வேற எவனோ எழுதின சிலபஸ் அதை படிக்க மாட்டோம்னு சொல்லி. அதிகாரம் அதிகமாக நம்மளுடைய ஒரு சைனில் அந்த சிலபஸ் மாறும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாக மாட்டார்கள்னு சொல்கிறான். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள்னு சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, படிப்புங்கிறது ஒரு ஆண் பெண் 2 பேர் மேலேயுமே வந்து கடமையாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாமே அப்போ வெறும் மார்க்க கல்வியை தான் சொல்கிறாங்களா? அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை தனியாக தான் அப்படி வச்சுருக்கானா? இல்லை. இப்போ இதை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னால் நம்மளுக்கு புரிஞ்சிடும். இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகம் படைக்கப்பட்ட போது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாரையும் சஜ்தா செய்ய சொல்கிறான். மலக்குமார்கள் ஜின்கள் எல்லாரையுமே. அதில் ஆரம்பித்ததான் பிரச்சனை. அல்லாஹ் தஆலா அங்கே ஒரு மனிதனை படைத்து படைப்புகளே உயர்ந்த படைப்பான மலக்குமார்களையே அவங்களுக்கு சஜ்தா செய்ய சொல்கிறான். அதுக்கு அல்லாஹ் சொல்கிற ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த படிப்புடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுக்குறான். அதாவது இந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுக்குறான். அதை மலக்குமார்களை சொல்கிறான். அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு அந்த அறிவில்லை. அவங்களுக்கு அல்லாஹ்வை வணங்குறது மட்டும்தான் தெரியும். அதை தவிர வேறு எந்த விஷயமும் தெரியாது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னானா, நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தேன், அவங்க குர்ஆனை ஓதுனாங்க, இல்லை இந்த வேதத்தை ஓதுனாங்க, ஜபூரை ஓதுனாங்க, இஞ்சில ஓதுனாங்கன்னு சொன்னானா அல்லாஹ் தஆலா?
பொதுவான விஷயங்களை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். பொருட்களுடைய பெயர்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை சொல்கிறான். அதாவது நமக்கு தேவையான விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள். அல்லாஹ் அது என்னன்னு சொல்லலை. ஆனால் அது வேதம் மார்க்க கல்வினும் அல்லாஹ் தஆலா சொல்லலை. எப்போ வேதம்னு சொல்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறாங்க பாருங்க. இந்த உலகத்துக்கு அனுப்பும் போது என்கிட்ட இருந்து உனக்கு வழிகாட்டுதல் வரும், அதாவது வேதம் வரும், அதை பின்பற்றி நீ நடன்னு சொல்கிறான். அப்போ அது வேதத்தை பற்றி சொல்கிறான். அப்போ முன்னாடி சொன்னது உலக அறிவு. எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இதை நம்ம சிந்திச்சிருக்கோமா? அல்லாஹ் தஆலா அதனால தான் சிந்திங்கன்னு சொல்கிறான். குரானை குருடராகவும் செவிடராகவும் ஏற்றுக்காதீங்க. அல்லாஹ் அதை விரும்பவே இல்லை, சிந்திக்க சொல்கிறான். ஒரு சிந்தனையாளரால தான், அதாவது அல்லாஹ்வே அதிகம் அஞ்சுபவர்கள் ஆலிம்கள் தான் சொல்கிறான். இங்கே ஆலிம்கள்ங்கிறது நம்ம சொல்கிற அந்த ஆலிமை மட்டும் நம்ம புரிஞ்சுக்க கூடாது. அறிந்தவர்கள், அறிவாளிகள், படிப்பறிவு இருக்கணும். படிப்பறிவு தான் ஒரு மனுஷனை உயர்த்தும்ங்கிறதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய எடுத்துக்காட்டு. உலகம் படைக்கப்பட்ட முதல் நாளே அல்லாஹ் தஆலா அதை சொல்லிட்டான். இப்படி தான் ஒரு அறிந்தவனுக்கு சிறப்பு இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது இதை என்ன புரியுதுன்னா, இந்த உலகத்தில் நம்ம அறியாமையிலே இருக்கணும் அப்படின்னே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா உலகம் மார்க்கம் ரெண்டுத்தையும் ஒன்றா தான் ஆக்கி வச்சுருக்கான். அப்போ படித்த மக்கள் தாம் படித்து ஹலாலான முறையில் சம்பாதிச்சு அதன் மூலியமாக தான் முன்னேறி தன் குடும்பத்தையும் பாதுகாத்து தன்னுடைய சமுதாயத்துக்கும் செய்யலாம். தன்னுடைய மார்க்கத்துக்கு எவ்வளோ விஷயங்கள் அவங்க வாரி வாரி வழங்கலாம் இல்லையா? இன்றைக்கி ஒரு டீசெண்டான வாழ்க்கை வாழலாம். யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய தேவை கிடையாது. கல்வியாளர்களுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க? உன்னுடைய வாரிசுகளை மற்றவங்க கிட்ட கையேந்திரவனா விட்டுட்டு போகிறத விட தன்னிறைவு பெற்றவனா விட்டுட்டு போன்னு சொல்கிறாங்க. அப்போ சரி, நல்ல பணத்தை சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டேன், அந்த பணத்தை எப்படி நிர்வகிக்கிறதே அப்படின்னே தெரியல, என்ன பண்ணுவாங்க? அந்த கொடுத்த பணம் வேஸ்ட்டு. ஒருத்தனுக்கு கல்வி இருந்தால் தான் அந்த பணத்தை எப்படி நிர்வகிக்கிறணும் அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கும். அப்போ நிர்வகிக்கிறதே தெரியாது அப்படின்னா அப்போ அந்த கொடுத்த காசு வேஸ்ட்டு இல்லையா? சரி, அந்த காசை கொடுத்தாச்சு, படிப்பறிவையும் கொடுத்தாச்சு, ஆனால் மார்க்கம் இல்லை, அப்போ சுத்தமாக வேஸ்ட்டு. அப்போ நீ கொடுத்த கல்வியும் பயனுள்ளது கிடையாது. ஏன்னா என்ன பண்ணுவான்? காசு இருக்குது, கல்வி இருக்குது, அதை வேறு வழியில் கொண்டு போவான். அதனால் அவன் இந்த உலகத்தில் வேணால் ஜெயிக்கலாம், ஆனால் மறுமையில் அவன் ஜெயிக்க முடியாது. அப்போ மார்க்கத்தோடு சேர்ந்த ஒரு கல்வி தான் ஒரு மனுஷனை வேறு லெவலுக்கு கொண்டு போகும். இந்த உலகத்துலேயும் மறுமையிலையும் ஜெயிக்க வைக்கும். மார்க்கம் இல்லாத கல்வி ஒரு மனிதனுக்கு பயனற்ற கல்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயனற்ற கல்வியை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லான்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் துவா செஞ்சுருக்காங்க. இப்போ இது கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயங்க. நம்ம கல்வின்னு உலக கல்வியை பற்றி பேசுகிறோம். எதனால சில பேருக்கு இப்படி ஒரு நினைப்பெல்லாம் வருது? ஏன் கட்டுறதுனால பயன் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம இதை கொஞ்சம் பேசணும். என்னன்னா, அல்லாஹ் தஆலா முதல் வசனமாக இக்குற அப்படின்னு இறக்கனான்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுவே முழுமையாக அது அப்படி சொல்ல முடியாது. அது தவறுனும் சொல்லலாம், நம்ம இன்னும் முழுமையாக அதை சொல்லணும்னு சொல்லலாம். இக்குற பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக். அல்லாஹ் தஆலா உன்னை படைத்த இறைவனின் பெயரால் நீ ஓதுவீராகன்னு சொல்கிறான். நீ என்ன வேணா படி, ஆனால் உன் படிப்புல இறைவனுடைய நினைவு இருக்கணும். இறைவனுடைய நினைவு இல்லாமல் நீ ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதி ஆனாலும் பெரிய சயின்டிஸ்ட் ஆனாலும் உனக்கு இந்த உலகத்தில் வேணால் நல்ல பேர் கிடைக்குமே தவிர மறுமையில் நீ வெற்றி அடைய மாட்ட. எந்த கல்வி வேணால் கல், ஃபிசிக்ஸு படி, நீ கெமிஸ்ட்ரி படி, நீ ஜியாகிரஃபி படி, நீ என்ன வேணால் படி, நீ ஜுவாலஜி படி, நீ டாக்டராகவும் நீ இன்ஜினியராகவும் என்ன வேணால் ஆகு. ஆனால் அதில் இறைவனுடைய நினைவு, இறைவனுக்கு கட்டுப்படுதல் இல்லையா, இறைவனுக்கு செலுத்துகிற வணக்கத்துக்கு கொடுக்குற மதிப்பு, இது எல்லாம் இருக்கணும். இது இல்லாமல் நீ எந்த கல்வியை கற்றுக்கிட்டாலும் அது பயனற்ற கல்வி அப்படின்னு இறைவன் சொல்கிறான். இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லணும்னா, இப்போ அப்துல் கலாம் இருந்தார். அப்துல் கலாம் எவ்வளோ பெரிய அறிவாளி இந்த உலகத்துக்கே தெரியும். அவர் பெரிய விஞ்ஞானி இல்லையா? அவர் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாகவும் இருந்திருக்காரு. அதே நேரத்தில் அவருடைய அறிவை கரெக்டாக யூஸ் பண்ணாரா? இல்லை.
குரானெல்லாம் நான் படிச்சிருக்கேன், நான் பகவத்கீதையும் படிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. நிறையா ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு. முஸ்லீம்ன்ற பேரில் அவங்க பிறந்ததுனால அந்த சரௌண்டிங் இருந்ததுனால அவங்க அதை படிச்சிருப்பாங்க. சில வசனங்கள் சகோதரத்துவத்தை சொல்லுது, சமாதானத்தை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அறிவுங்கிறது மார்க்கத்துக்கு உட்பட்டு இருந்ததா? இறைவன் ஒருவனால தான் இந்த உலகத்தை படைக்க முடியும், பராமரிக்க முடியும், அவன் ஒருவனுக்கு தான் நம்ம தலை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவருக்கு இருந்ததா? இல்லை. சாதாரண இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட சாமியார்கள்கிட்ட போய் அவர் ஆசீர்வாதம் வாங்கினார் இல்லையா? அப்போ அந்த அறிவு அவருக்கு பயனளிக்கலை, அந்த கல்வி அவருக்கு பயனளிக்கலை, போயிட்டார். இப்போ நான் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ரொம்ப பரிச்சயமான முகங்கள் நம்மளை சுற்றி இருக்கும்போது அதனால் என்ன வருது, ஏன்னா இந்த மாதிரி கேட்குறாங்க இல்லையா, மார்க்கத்தை படித்து என்ன பிரயோஜனம், இப்போ இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு, அவர் என்ன அவருக்கு வெற்றி கிடச்சிச்சு அவருடைய படிப்பினால அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்கள வச்சு தானே நம்ம எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். இப்போ பேச்சாளர் பர்வீன் சுல்தானா இருக்கிறாங்க, பேசுகிறாங்க. அவங்களும் நிறைய வசனங்கள் எல்லாம் எடுத்து பேசுவாங்க. ஒரு ஸ்பீச்சு கூட நான் அவங்களத கேட்டேன். அவங்க பேசுனாங்க, அவங்க குரானில் ஒரு வசனம் படித்தாங்களாம். அந்த குரான் வசனம் எப்படி இருந்துதான், அதாவது மனிதனை இறந்த பிறகு அவன் அல்லாஹ் தஆலா உயிரோடு எழுப்புவான். அப்போ அவங்க மனசில் சந்தேகம் வந்துதான். அந்த சந்தேகத்தை அவங்கள தாய்கிட்டே கேட்கும்போது, உன்னுடைய மாமாவோட கல்யாண வீடியோ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ரிவைண்ட் பண்ணு, ஃபார்வர்ட் பண்ணு, இப்போ நீ சாப்பாட்டு சாப்பிட்றத கொண்டு போ, இப்போ மாலை போடுறது கொண்டு போ, இப்படி சொன்னாங்களாம். இவங்களும் பண்ணாங்களாம். அப்போ அந்த தாயார் கேட்டாங்களாம், ஒரு சாதாரண மனுஷனால உனக்கே இவ்வளவு அறிவு இருக்கும்போது நம்மளை படைத்த இறைவனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சான். அது உண்மைதான். சரி, சாதாரண மனுஷனுக்கே அந்த அறிவு இருக்குது, இறைவனுக்கு எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். ஆனால் இவ்வளவு சொல்கிறாங்களே, அவங்க வேலை பார்க்குறது எஸ்ஐடி காலேஜில், முஸ்லீம்கள் சுற்றி இருக்க காலேஜில் தான் வேலை பார்க்குறாங்க. தன்னை பெரிய அறிவாளினும் திறமைசாலினும் அவங்களே சொல்லுவாங்க. அறிவு திறமை இருக்க தான் செய்து, கல்வி நிறைய இருக்க தான் செய்து, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த கல்வி, குரானை படித்தேன், அந்த குரானில் இப்படி ஒரு விளக்கம் இருக்குன்னா சொல்லக்கூடிய அந்த விளக்கம், மார்க்கம் அவங்க மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, அல்லாஹ் தஆலா வெளிப்படையாக அந்த குரானில் சொல்கிறான், ஹிஜாபை ஒரு பெண்மணி பேணணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க என்ன பண்ணல, பேணலை இல்லையா. நிறைய பியூட்டி கான்ஷியஸ் இருக்குது அவங்களுக்கு. நிறைய பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் போட்டு நிற்கிறாங்க. குரான் வசனங்களை பற்றி பேசும்போதே ஒரு ஒது செய்யணுமே, ஒது கூடாதே, நம்ம ஹிஜாபை பேன்லையே நம்ம தலையை காட்டுறோமே அப்படிங்கிற ஒரு நினைப்பு இல்லை. 1000 பேர் இருக்கிற சபையில் நின்னும் அவங்க இதே மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் குரான் வசனங்களையும் பேசுகிறாங்க. அப்போ இது பயனுள்ள கல்வியா அவங்க கட்டுறது? இறைவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படாமல் ஒரு பெண் கல்வி கற்றுட்டா அவ தான் நினைச்ச மாதிரி நிற்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நல்ல சிந்தனையா? ஒரு இஸ்லாமியன் இப்படி இருந்தால் 2 விதத்தில் மற்ற இஸ்லாமியர்களை அது சிந்திக்க தோணும். ஒன்று, கல்வி கற்றுட்டாலே வரம்புகளை மீறிடலாம். ஹிஜாப் போட சொல்லியிருக்கா, ஹிஜாப் இல்லாமல் நம்ம நிற்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஏன் அவங்கெல்லாம் பண்ணலையா, அவங்களுடைய கல்வி அறிவை அவங்க எப்படி காட்டுறாங்க அப்படின்ற ஒரு இது. இன்னொன்று என்னென்னா, படிப்பு கொடுத்த அந்த தைரியத்தை பாரு அவங்களுக்கு. இந்த மாதிரி தான் படித்தா, உலக கல்வி படித்தா மார்க்கத்தை தூக்கி போட்டுட்டு எப்படி நம்ம இருக்கணுமோ அப்படி இல்லாமல் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கிளம்பும். அப்போ நீங்கள் எதுக்கு உதாரணமாக இருக்கீங்க? தன்னை பெரிய ஆளுமை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க, பெரிய கல்வியாளராக சொல்லிக்கிறீங்க. ஒரு கெட்ட உதாரணமாக இல்லையா? அதே வாயால் திருக்குரான் வசனங்களையும் சொல்லிக்கிறீங்க. ஒரு தப்பான சித்தாந்தம். ஹிஜாபு போட்டால் ஒரு பெண் தைரியமாக பேச முடியாது, ஹிஜாபு போட்டால் ஒரு பெண் அவளுடைய படிப்பை அழகான முறையில் வெளியே காட்ட முடியாது, இப்படிலாம் நினைக்கிறது ஒரு பெரிய தப்பான சித்தாந்தம். எத்தனையோ பெண்கள் ஹிஜாபோட விளையாட்டுலையும் விஞ்ஞானத்துலேயும் அறிவியலையும் கணிதத்துலேயும் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம லிஸ்ட்டு போட்டோன்னா அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு வரும். அப்போ இந்த மாதிரி தவறான உதாரணங்களால் நிறைய பேர் படிப்பு வேணாம்ப்பா, படிப்பு ஒரு பொண்ணுக்கு ஓவர் தைரியத்தை கொடுத்துரும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளை தப்பாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த ஆளுமை அப்படிங்கிற ஒரு இதை வச்சு நம்ம எத்தனையோ, ஒரு புர்ஹா போட்டு நீங்கள் இதே ஸ்பீச்சை பேசலாம், கட்டுப்பாடோடு பேசலாம்,
அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? அப்போ இது இஸ்லாத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போகும் அழகான முறையில். இஸ்லாமை வந்து படித்தவங்க இருக்காங்க, ஆனால் அந்த அந்த வரம்பு முறைகளுக்கு உட்பட்டு இருப்பாங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு காட்டும் இல்லையா? இன்னைக்கு நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எவ்வளோ வேணால் படிங்க, என்ன வேணால் படிங்க, ஆனால் அந்த படிப்பு இறைவனுடைய கட்டளைகளை மீறுற படிப்பாக இருக்கக்கூடாது. அப்போ அந்த கல்வி பயனற்ற கல்வி. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கல்வியை கொடுக்குறான். அந்த கல்வியை கொடுத்து அந்த கல்வியினால் அவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த கல்வியினால் சிறந்தாலும் அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு கட்டளை இடுறான். அந்த கனியை சாப்பிடக்கூடாதுங்கிறான், ஆனால் அவங்க சாப்பிட்டுட்டாங்க. அப்போது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையை மீறிட்டா நீ எவ்வளவு அறிவு கொடுக்கப்பட்டவனாக இருந்தாலும் உனக்கு இந்த இடத்துல இடம் இல்லை சொர்க்கத்தில், நீ கீழே இறங்கு நல்லா இறக்கிடுறான். இதுதான் மனிதர்களுடைய நிலைமை. நம்ம எவ்வளவு தான் கல்வி கொடுக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளையை நம்ம மீறினாலோ இல்லை அல்லாஹுடைய நினைவு இல்லாமல் இருந்தாலோ அந்த கல்வி நம்ம அல்லாஹுடைய நினைவிலிருந்து திருப்பினாலோ நமக்கு அந்த கல்வி பயன் அளிக்காது. அது தேவையற்ற கல்வி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் ஒருவர் கல்வியை தேடி போகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தின் பாதையை லேசாக்குவான்னு சொல்கிறாங்க. அப்போ சொர்க்கத்துக்கு போகிற வழி என்ன? இறைவன் நினைவோடு சேர்ந்து படிக்கிற படிப்பு தான் அது சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். இறைவனை மறந்து இறைவன் கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிக்க மாட்டேன்னு நினச்சி பண்ணுற ஒரு படிப்பு கண்டிப்பாக நரகத்துக்கு தான் கூட்டு போகும். அல்லாஹ் காப்பாற்றும். அப்போது இந்த உலகத்தில் அதாவது மறுமைக்காக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் மூலியமாக தான் நம்ம மறுமையில் என்ட்ராக போகிறோம். நல்லா அதை புரிஞ்சுக்கணும். டைரெக்டாக பிறந்தவொடனே மறுமையில் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. இந்த உலகத்தில் நம்ம சர்வை பண்ணுறதுக்கு, இந்த உலகத்தில் மரியாதையோடு வாழ்கிறதுக்கு, இந்த உலகத்தில் இறைவனுடைய கட்டளைகளுக்கு நான் கட்டுப்பட்டுட்டு என்னுடைய அறிவை நான் எப்படி ஓங்கி காட்டுறேன் அப்படின்னு செயல்படுறதுக்கு இந்த உலகம் நம்மளுக்கு ஒரு கருவி. அப்போது இந்த உலக கல்வி நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். இந்த உலக கல்வியை இல்லாமல் தயவு செய்து பின்தங்கிய நிலைக்கு திரும்ப திரும்ப போகாதீங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல்வாதிகள் நாளைக்கு முஸ்லீம்களை எப்படி ஆக்குவாங்கன்றதே தெரியாது. சரிங்களா? அந்த அளவுக்கு நம்மளுடைய சூழ்நிலை பின்தங்கிய நிலையில் இருக்குது. ஒரு மலைவாழ் மக்கள், ஒரு பழங்குடியினரை விட நம்ம பின்னாடி இருக்கோம் படிப்பில் அப்படின்னு சொன்னால் இது வந்து எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா பாவம் அவங்கெல்லாம் அந்த வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. இன்றைக்கி வசதி வாய்ப்பு இருந்தும் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிறது, வசதி வாய்ப்பு இருக்கிறதுனா ரொம்ப ஓகோன்லாம் இல்லை, நம்ம இருக்கிறதே ரொம்ப கம்மி, இருக்கிறதுலே பொருளாதாரத்துலேயும் கம்மியாக தான் இருக்கிறோம். அப்போ அதை எப்படி பெருக்கிக்கணும்? இந்த மாதிரியான சிந்தனை உள்ள மக்கள் மாறுங்க, படிங்க, படிக்க வைங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் ஒருவர் கற்பிக்கிறாரோ மற்றவர்களுக்கு அவங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் அவங்களுக்காக துவா செய்யுமா. கடலில் உள்ள மீன்கள் கூட துவா செய்யும். அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் கூட இருக்குது. கல்வி கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு அவ்வளோ பெரிய அருமை இருக்குது. அப்போ நம்ம கற்றுக்கிட்ட கல்வியை மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாலும் அதை மற்றவங்களுக்கு கொண்டு போகணும். சரிங்களா? எந்த கல்வியாக இருந்தாலும் எதை நம்ம கற்றுக்கிட்டாலும் மார்க்கத்திலேருந்து நம்மளை வெளியே கொண்டு போயிடக்கூடாது. மார்க்கத்தில் தேவையில்லைன்னு சொல்கிற கல்வி வெளிப்படையாகவே தேவையில்லை அப்படின்னு இருக்கும். ஒரு மியூசிக் கற்றுக்க தேவையில்லை, டான்ஸ் கற்றுக்க தேவையில்லை, தப்பு அப்படின்னு இருக்க கல்வியை நம்ம கற்றுக்க கூடாது. ஆனால் இதெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லப்படுற கல்வியை நம்ம கற்றுக்கணும். அதில் தவறுகள் இருந்தால் அதை மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு நம்ம அதை திருத்திக்கணும். அந்த அறிவை நம்ம வளர்த்துக்கணும். சரிங்களா? அதனால் இன்ஷா அல்லாஹ் கல்வி கற்கிறது ஒவ்வொரு ஆண் பெண் மேலேயும் கடமையாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா நம்முடைய சமுதாயத்தை கல்வி கற்ற சமுதாயமாக ஆக்கி மெம்மேலும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைய செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால மார்க்க கல்வி தேவையில்லை அப்படின்னு யாரும் சொல்லலை. ஏன்னா இந்த பயானுக்குலாம் வந்திருக்க நிறைய கமெண்ட்ஸ் எதை குறிப்பிடுதுன்னா, இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்களா புரியாமல் பேசுகிறாங்களான்னு தெரியல. அப்போ நீங்கள் மார்க்க கல்விக்கு இதுவாக பேசுகிறீங்களா எதிராக பேசுகிறீங்களான்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த உலகத்தில் வாழ உலக கல்வி முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கோமே தவிர, அது மூலியமாக அல்லாஹ்வை நெருங்க முடியும்னு சொல்லியிருக்கோமே தவிர மார்க்க கல்வி தேவையில்லைன்னு நம்ம ஒரு வார்த்தையும் சொன்னதில்லை. இப்போ இந்த பயான்லேயே நம்ம இதுக்கான விளக்கத்தையும் கொடுத்தோன்னா இந்த பயான் ரொம்ப பெருசாகிடும். இன்ஷா அல்லாஹ் யார் யார் கமெண்ட்ஸ் அனுப்பியிருக்கீங்களோ அதுக்கான ஒரு பதிவை
முழுமையாக உங்களுக்கு விளக்கம் சொல்கிற ஒரு பதிவை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானில் கண்டிப்பாக பார்ப்போம். அதனால் வந்துட்டு நீங்கள் முழுமையாக பயானை கேட்காம உங்களுடைய மனசில் ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீங்களாக ஒரு முடிவெடுத்து கமெண்ட்ஸ் அனுப்பாதீங்க. பயான் என்ன சொல்லப்பட்டுக்கு அப்படின்றத முழுமையாக கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.